மனைவி தலையில் சுத்தியலால் ஓங்கி அடித்த கணவன். தடுக்க வந்த மாமியார் தலையிலும் சுத்தியலால் அடித்த பயங்கரம். மாமியார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மனைவி. மனைவி மீது கணவனுக்கு என்ன ஆத்திரம்? மாமியாரை கொலை செய்த மருமகன் கைது செய்யப்பட்டாரா? மதிய நேரத்துல போதையில வீட்டுக்கு வந்த லட்சுமணன் மனைவி கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு. அப்போ உங்களுக்கு இதே வேலைதான், மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு திட்டி இருக்காங்க மனைவி. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு பல முறை சொன்னதும் கடுப்பான லட்சுமணன் சுத்தியில எடுத்து மனைவி தலையிலேயே அடிச்சிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான மாமியார் தடுக்க வந்திருக்காங்க. அவங்க தலையிலையும் சுத்தியிலால அடிச்சிருக்காரு லட்சுமணன். சண்டை சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்ததும் லட்சுமணன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்து மயங்கி கிடந்த லட்சுமணனோட மாமியாரையும் மனைவியையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில பரிசோதனை பண்ணின மருத்துவர்கள் மாமியார் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் தலையில காயமாகி இருந்த மனைவி கிட்ட விசாரணை பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க சுயநினைவிலேயே இல்லாததுனால விசாரிக்க முடியல. அதனால லட்சுமணனோட சொந்த பந்தங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் லட்சுமணனோட மூர்க்கத்தனத்துக்கான காரணம் தெரிய வந்துச்சு. காஞ்சிபுரம் திருக்காலிமேடு அருந்ததி நகரை சேர்ந்தவர்கள் தான் லட்சுமணன் சந்தவள்ளி தம்பதி. மது போதைக்கு அடிமையான லட்சுமணன் கிடைக்கிற வேலையை செய்யறது, அந்த பணத்துல மது குடிக்கிறது, ஹோட்டல்கள்ல சாப்பிடுறது, பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்குறதுன்னு இருந்திருக்காரு. வீட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை 5 மாசத்துக்கு ஒரு முறைன்னு நினைச்சாதான் வந்திருக்காரு. அப்படி வர்ற நேரங்களையும் மனைவி கிட்ட மது குடிக்க பணம் கேட்டு சண்டை போடுறது வழக்கம். கணவன் சரியில்லாததால 70 வயசான தன்னோட அம்மா திலகா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சந்தவள்ளி. இதுக்கு மத்தியில தான் வழக்கம் போல மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த லட்சுமணன் மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு. வயசான காலத்துல எங்களோட வயித்தை கழுவுறதே சிரமமா இருக்கு, மது குடிக்க பணம் தரணுமான்னு கேட்ட மனைவி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதனால ஆத்திரப்பட்ட லட்சுமணன் சுத்தியலால மனைவி தலையில அடிச்சிருக்காரு. அதை தடுக்க வந்த மாமியார் திலகாவோட தலையிலையும் அடிச்சிருக்காரு. அதுல சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க திலகவதி. மனைவி சந்தவள்ளி சுயநினைவு இல்லாம காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க. தப்பி ஓடின லட்சுமணனை போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.